ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல், மமிதா பேஜு அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க 2026 ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் ட்ரீட்டா தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். இந்த படத்துக்குமே ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் உலக அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி படம் ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. இதுதான் அவருடைய கடைசி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவல்ல நம்ம தேட்டர்ல எந்த ஒரு படமும் பார்க்க போறது இல்லை. ஏன்னா நம்ம தளபதி இவங்களுடைய படம் வரும்போது தான் தேட்டரே ஜக ஜகன்னு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஆனா அது இப்ப இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இந்த ஜனநாயகன் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கண்டிப்பா பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு தாறுமாறா ரெக்கார்ட் பண்ண போகுது. இதெல்லாம் மட்டும் இல்லாம சில வருடங்களா நம்ம தளபதி விஜய் படங்களுக்கு ஆடி லான்ச் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதே இல்லை. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு பர்மிஷன் கிடைக்கிறது இல்லை. ஆனா இந்த தடவை அந்த மாதிரிலாம் இல்லை. மலேசியால ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் அவங்க பண்ண போறாங்க. டிசம்பர் 27ஆம் தேதி அது நடக்க போகுது. அதாவது இந்த ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து அதை அபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஈவெண்ட் ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்டாமா கின்னஸ் வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்ல அந்த ஈவெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை அவங்க பண்ண போறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அந்த ஈவெண்ட் இப்போதைக்கு நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 38 பாடல் நம்ம தளபதி விஜய் இது வரைக்கும் நடிச்சு வெளிவந்த படங்கள்ல முக்கியமான பாடல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே அங்க லைவா இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க. ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்டா அந்த ஈவெண்ட் நடக்க போகுது. இதெல்லாம் மட்டும் இல்லாம நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவருடைய லைவ் பர்ஃபார்மன்ஸுமே நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தோடைய ஆல்பம் எல்லாத்தையுமே அவர் லைவா இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரா மேம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நடக்கவே போறதில்றா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேல அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் நடக்கிற அந்த இடமே அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேடியம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆடியோ லான்ச் ஃபுல்லாவே அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லா ஆடியன்ஸ் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க் எல்லாமே இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ஈவெண்ட் நம்மளுக்கு டிசம்பர் 27ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்தோடைய செகண்ட் சிங்கிள் டிசம்பர் 4 பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனா டிசம்பர் 4 இல்லை, இப்போதைக்கு வந்திருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 5 இல்லைனாக்கா 6ஆம் தேதி அந்த செகண்ட் சிங்கிள் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனுடைய அபிஷியல் அப்டேட் அப்படின்றது நவம்பர் 20 வரப்போதாமா. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.